வெல்கம் பேக் டு கோல்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு ஈவினிங் டைம் என்ன ஸ்நாக்ஸ் நான் இந்தியன் ஸ்டோர்லேருந்து வாங்கினேன். அப்புறமா வந்து ரீஃபில் ஸ்ப்ரே, க்ளீனிங் ரீஃபில் ஸ்ப்ரே காமிக்க போகிறேன். அதுக்கப்புறம் நான் நைட் டின்னருக்கு என்ன குக் பண்ணேன்றதை காமிக்க போகிறேன். ஒரு சிம்பிள் வீட் ஃப்ளவர் தோசை தான் குக் பண்ணேன், லெஃப்ட் ஓவர் தோசை பேட்டரில். இது வந்து ப்ரான் குஃப்தா. இது வந்து நெக்ஸ்ட் டே செஞ்சது. இன்ட்ரோக்காக நான் இதை எடுத்திருக்கேன். இவ்வளோதாங்க, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ப்ரான் குஃப்தாவோட உங்களுக்கு ரெசிபி வேணும்னா என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோவில் நீங்கள் பாருங்கள். அதில் நான் ப்ரான் குஃப்தா ரெசிபி போட்டிருக்கேன். ப்ரான் குஃப்தாவோட ஒரு தால் பருப்பு வச்சு ஒரு புளி போட்டு ஒரு குழம்பு செஞ்சுருந்தேன். அதுதான் நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கீங்க. இந்தியன் ஸ்டோர்லேருந்து கச்சோரி வாங்கியிருந்தோம். நல்லா க்யூட்டாக இருந்தது, ஸ்மாலாக இருந்தது, டேஸ்ட்டும் சூப்பராக இருந்தது. அப்புறம் இந்த ஜாக் ஃப்ரூட் சிப்ஸ் வந்து இந்தியன் ஸ்டோர்லேருந்து வாங்கியிருந்தோம். இது வரைக்கும் நான் வாங்கினதில்லை, எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணிட்டு சொல்கிறேன். இந்த ஜாக் ஃப்ரூட் சிப்ஸ் வந்து சூப்பராக இருந்தது. கச்சோரி வந்து வெளியில் ஹார்டாக இருந்தது, எனக்கு கொஞ்சம் பிடிக்கல. ஆனால் இது பிடிச்சிருந்தது. க்ளீனிங்க்கு எப்போவுமே வந்து இந்த ஸ்ப்ரே பாட்டில் தான் யூஸ் பண்ணுவேன். இது வந்து நான் டாலர் ட்ரீயில் வாங்கினேன். இது எம்டி பாட்டில் டாலர் ட்ரீயில் வாங்கினேன். ஸோ வந்து நான் இதை ரீஃபில் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து ஒரு கிளாஸ் ஆஃப் வாட்டர் வந்து ஊற்றிக்கிறேன். இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறேன். இந்த கெயின் சோப் தான் வந்து நான் விசில் வாஷ் பண்ணலாம் யூஸ் பண்ணுவேன். ஸோ வந்து நான் இது கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். பாருங்கள், க்ரீன் கலரில் சேஞ்ச் ஆகுது. நான் எப்போவுமே ஃபுல்லாக ஃபில் பண்ண மாட்டேன். பிகாஸ் வந்து எனக்கு அந்த சோப்போட அந்த பவர் போயிடுமோன்னு எனக்கு கொஞ்சம் அந்த தாட் இருக்குது. அதனால நான் ஃபுல்லாக யூஸ் பண்ண மாட்டேன். அதனால் கொஞ்சோண்டு ஆட் பண்ணிவிட்டு தண்ணி கொஞ்சம் இவ்வளோ தான் ஃபில் பண்ணுவேன் எப்போவுமே. பண்ணிவிட்டு அப்போ தான் அந்த ஸ்மெல் இருக்கும். நான் இது வந்து கெயின் சோப் யூஸ் பண்ணுறேன். இதே டான் சோப் நெக்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணலான்னு இருக்கேன். அது யூஸ் பண்ணனா இன்னும் நல்லா ஸ்மெல்லாக இருக்கும் நம்ம கிச்சன் டேபிளெல்லாம் வந்து ஸ்ப்ரே பண்ணும்போது. இவ்வளோதான். இது வந்து இதை தான் நான் எல்லாத்துக்குமே வந்து ஸ்ப்ரே பண்ணி க்ளீன் பண்ணிப்பேன். டெய்லி நைட் வந்து கிச்சன் ஸ்டவ், டேபிள் எல்லாமே. இப்போ மிக்ஸி யூஸ் பண்ணேன்னா மிக்ஸிக்குமே நான் இது தான் யூஸ் பண்ணுவேன், இந்த ஸ்ப்ரே தான் யூஸ் பண்ணுவேன். இவ்வளோ தான் என்னோடய க்ளீனிங் ஸ்ப்ரே. பாருங்கள், இப்படி தான் இருக்கும். இந்த மாதிரி கிளாத்ஸ் வச்சு தொடச்சிடுவேன். ஃப்ளோருக்குமே நான் இந்த ஸ்ப்ரே தான் நான் யூஸ் பண்ணுவேன். ஃப்ளோர் தான் இப்போ எப்படி சொல்கிறது, ஆனால் இது ஸ்கிட் ஆகும். இப்போ நான் வந்து இங்கே ரைஸ் வைக்க போகிறேன். ஸோ அதனால வந்து நான் இந்த ஸ்ப்ரே யூஸ் பண்ணுறேன். இங்கே இது நல்லா டர்ட்லாம் தொடச்சிட்டு ரைஸ் வைக்க போகிறேன். இப்போ நீங்கள் சாதாரண இப்போ நடக்கிற இந்த ஃப்ளோர் இருக்குல்ல, நீங்கள் அங்கே போட்டிங்கன்னா வந்து செம்மையாக ஸ்கிட் ஆகும். ஏன்னா இது சோப்பு. ஸோ நீங்கள் அங்கே போடாதீங்க. இது வந்து நான் இந்த பிளேஸ் ரெடி பண்ணுறேன் ரைஸ் வைக்கிறதுக்கு. நான் அங்கே போட்டுட்டு இருக்கேன். ரைஸ் ஃபில் பண்ணிட்டு இருக்கேன். ரைஸ் ஃபில் பண்ணியாச்சு. நைட்டுக்கு வந்து தோசை தான் பண்ண போகிறேன் டின்னருக்கு. ஸோ தோசை மாவு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அதனால நான் வந்து கொஞ்சம் சப்பாத்தி மாவை ஆட் பண்ணிக்க போகிறேன். சப்பாத்தி மாவு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். இதுவும் டேஸ்டியாக இருக்கும். ஆக்சுவலி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. வேணும்னா கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம்.
இன்னும் கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். வாட்டர் ஆட் பண்ணிட்டு நல்லாவே லம்ப்ஸ் எதுவுமே இருக்கக்கூடாது, நல்லா கலந்து விட்டுக்கணும். பிகாஸ் வந்து நம்ம சப்பாத்தி மாவு ஓட தண்ணி கொஞ்சம் போடும்போது அது என்ன ஆகும்னா வந்து ஈஸியாக லம்ப்ஸ் ஃபார்ம் ஆகிடும். நம்ம உடனே வந்து நல்லா ஃபாஸ்ட்டாக கலக்கி விட்டுடணும். அப்படி இல்லை கலக்கி விட்டுட்டா நமக்கு லம்ப்ஸ் ஃபார்ம் ஆகாது. நல்லா இப்படி கலக்கி விட்டுடலாம். நல்லா கலக்கி விட்டுடலாம். இப்படி சால்ட் போட்டுக்கோங்க கொஞ்சம். பாருங்கள் பேட்டர் வந்து இந்த மாதிரி இருக்கணும். ஸோ இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். கொஞ்சம் லம்ப் இருக்குது, அதுவுமே கொஞ்சம் நல்லா கலக்கி விட்டுடணும். தோசை ஊற்ற போகிறேன். இந்த மாதிரி இருக்கும். ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். தோசாவுக்கு தொட்டுக்க வந்து பருப்பு தூர் தால் ஒரு ரெசிபி பண்ணியிருக்கேன், தால் கிரேவி மாதிரி. என்னோடய பிஃபோர் வீடியோ பாருங்கள் இந்த ரெசிபி வேணும்னா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ இவ்வளோ தாங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.